கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். கூரைகள் ஏதுமின்றி காத்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகின்றார். கூரைகள் ஏதுமின்றி காத்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகின்றார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். ஆமென் இயேசப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீங்க எப்போதுமே எங்களுக்கு நல்லவராகவே இருக்கீங்க ஏசப்பா. எங்களுக்கான நன்மைகளை எங்களுக்காய் தருகிற எல்லா தெய்வம் எங்களுக்கு இருக்கீங்க ஏசப்பா. உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை குறித்த உடைய நினைவுகள் எல்லாம் நன்மையான நினைவுகள் அப்பா. ஒன்று கூட தீமை இல்லை ஏசப்பா. எங்களால் உண்டான தீமை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்ற செய்கிறவர் நீர் அல்லவாப்பா. நீ நல்லவராகவே இருக்கிறீர். உமக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக சங்கீதம் 118 அதிகாரம், மன்னிக்கவும் 116 அதிகாரம், அதனுடைய 12 மற்றும் 13 வசனங்கள். சங்கீதம் 116 அதனுடைய 12 மற்றும் 13 வசனங்கள். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது இந்த இடத்தில் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லுகிறார். எண்ணத்தை செய்திருக்கிறார். அவருக்கு என்ன உபகாரத்தை கர்த்தர் செய்திருக்கிறார் என்று நாம் பார்த்தால், அதுக்கு மேலுள்ள வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. 8வது வசனத்தில், என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். ஆத்துமாவை மரணத்துக்கும் அவனுடைய கண்ணை கண்ணீருக்கும் அவனுடைய காலை இடறலுக்கும் தப்புவித்தாராம். அதுதான் அவர் செய்த உபகாரம் என்று தாவீது இந்த இடத்தில் சொல்லி கர்த்தரை, அவருடைய நாமத்தை தொழுது கொள்வதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தாவீது இந்த உலகத்துக்கான காரியத்தை பெரிதாய் எண்ணாமல், எனக்கு வீடு தந்தபடியினாலே, எனக்கு பிள்ளைகளை கொடுத்தபடியினாலே என்று சொல்லவில்லை. எனக்கு ராஜாவாக எனக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தி வைத்ததற்காக உம்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவை என்ன செய்கிறார்? மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர் என்று. ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்கிற தேவன், அவரால் மாத்திரம்தான் முடியும். இந்த ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காக்க இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் முடியாது, எந்த சக்தியினாலும் முடியாது. அது கர்த்தரால் மாத்திரமே ஆகும். அந்த ஆத்துமாவை மரணத்துக்கும் கண்ணை கண்ணீருக்கும், அதாவது கண்ணை கண்ணீருக்கும் என்றால் எந்தவித கவலையோ எந்தவித கலக்கமோ இல்லாமல், கண்ணீருக்கே இடமில்லாமல் காத்தாராம். காலை இடறலுக்கு தப்புவித்தாராம். காலை எந்தவித தவறான பாதையில் செல்லாதபடி காலை இடறலுக்கு தப்புவித்தார் என்று சொல்லி அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தி ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வதை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, நாம் இந்த இடத்தில் நம்ம எந்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறோம்? நம் ஆத்துமாவுக்கு அவர் செய்த நன்மைகள், அத்தனை நன்மைகள். கர்த்தர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் சொல்லுவேன் என்று தாவீது ஒரு அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என் ஆத்துமாவுக்கு அவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் என்று, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆத்துமாவுக்கு செய்ததை குறித்து நன்றி செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த உலக காரியத்திற்காக, கர்த்தர் கொடுத்ததற்காக, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை கொடுத்ததற்காக, உறவுகளை கொடுத்ததற்காக, பிள்ளைகளை கொடுத்ததற்காக, நல்ல வேலையை கொடுத்ததற்காக, எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்த வேண்டும். அதை காட்டிலும் ஆத்துமாவுக்கு செய்ததை குறித்து, அதாவது ஆத்துமாவுக்கு என்ன கொடுத்திருப்பார் என்றால், மரணத்துக்கு தப்புவித்து அந்த மரணத்திலிருந்து அந்த ஆத்துமாவை ரட்சித்ததை தான்
அந்த நன்மையை குறித்து தான் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த ஆத்துமாவை ரட்சிக்க யாருக்கு வல்லமை உண்டு? அவருக்கு மாத்திரம்தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமே இந்த ஆத்துமாவை மரணத்தில் இருந்து ரட்சிக்க அவரால் மாத்திரமே முடியும். அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! இந்த ஆத்துமாவை காப்பாற்றினால்தான் எல்லா நன்மைகளும் வரும். அந்த ஆத்துமாவே இல்லை என்றால் எவ்வளவு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி விட்டால், உலகத்தில் எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தினால் அதனால் என்ன லாபம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆகபடியினால் இந்த ஆத்துமாவை ரட்சிக்கிற அந்த தேவனுக்குத்தான் நான் நன்றி செலுத்த வேண்டும். அதற்காகத்தான் ஆத்துமாவை மரணத்துக்கும் கண்ணை கண்ணீருக்கும் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர் என்று கர்த்தரை நோக்கி செய்த உபகாரங்களுக்காக அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் இனிமேல் நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்தினாலும் முதலாக நம் கர்த்தர் நம் ஆத்துமாவை மீட்டதற்காக அந்த ரட்சிப்பை நினைவு கூர்ந்து அதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். அன்பு பிள்ளைகளே, அப்படி நாம் செலுத்துவோமானால் இந்த உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து அவர் வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.